ஒன்றே உலகம் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் வருகை தந்துள்ள திருக்குறள் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் திருப்பணிகள் பற்றிய ஆய்வாளர்கள் தங்களுடைய பணிகளை பற்றி 3 நிமிடங்களுள் அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலில் பேராசிரியர் அரங்கராசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். பேராசிரியர் அரங்கராசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். 3 முறை உங்கள் பெயர் அழைக்கப்படும். பேராசிரியர் அரங்கராசன் ஐயா அவர்களை ஒலிவாங்கி எடுத்து பேசுமாறு அழைக்கிறோம். நன்றி. அடுத்தது திருக்குறள் மோ அன்பழகன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். நன்றி. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு போற்றுதும் ஒன்றே உலகம் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும். திருக்குறள் தூதர் மோ அன்பழகன், தூத்துக்குடி. உலக திருக்குறள் மையத்தில் 24 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். வரலாற்று மையத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். என்னுடைய திருக்குறள் திருப்பணிகள். திருக்குறள் உலக நூல் குறித்து தமிழ் அறிஞர்களிடம் தமிழக சான்றோர்கள் பார்வையில் திருக்குறள் என்னும் தலைப்பில் கட்டுரையில் பெற்று பதிப்பு ஆசிரியராக இருந்து மாநாடு நடத்தி நூல் வெளியிட்டேன். திருக்குறள் செம்பதிப்பு ஆய்வில் கலந்து திருக்குறள் இனிய உரைநூல் வழங்கியிருக்கிறேன். திருக்குறள் செம்பதிப்பு ஆய்வில் கலந்து வருகிறேன். திருக்குறள் ஈர்ப்புச் சொல் உரையாற்றியும் பின்னூட்டமும் வழங்கி வருகிறேன். திருக்குறள் கற்பித்தல் நிகழ்ச்சியில் பயிற்சி வழங்குகிறேன். திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தில் கண்காணிப்பு குழு உறுப்பினராக நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறேன். உலக திருக்குறள் மையத்தின் திருக்குறளியர் அணி அமைத்து வினாடி வினா பயிற்சி வகுப்பு நடத்தி வருகிறேன். திருக்குறள் மாநாடுகளில் கலந்து வருகிறேன். மாணவர்கள் திருக்குறள் ஆர்வலர்களுக்கு பயிற்சியும் திருக்குறள் நூலும் வழங்கி வருகிறேன். கோட்டம் திறக்கப்படுகிறது, குறளோவியம் தீட்டப்படுகிறது என்கின்ற வகையில் உலக திருக்குறள் மையத்தின் சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறுகின்ற அனைத்து மாநாடுகள் கவியரங்கங்களில் கலந்து கொண்டு வருகிறேன். அதை போல குமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் ஐயாவால் பயிற்சி வைக்கப்பட்ட மாணவர்கள் நடத்திய நிகழ்ச்சியிலும் 2 நாள் மாநாட்டில் கலந்து கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய திருக்குறள் திருப்பணிகள் ஐயா கு மோகனராசு அவர்கள் தலைமையிலே தொடர்வேன் என்று உறுதி கூறி என்னுடைய பணியை நிறைவு செய்கிறோம், உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தது நன்றி. பேராசிரியர் ஆரோக்கியமேரி அம்மா. பேராசிரியர் ஆரோக்கியமேரி அம்மா அவர்களை அழைக்கிறோம். சற்று நேரம் பொறுத்து அழைங்கள் அம்மா. நன்றி. அடுத்ததாக திருக்குறள் கந்தஸ்ரீ பஞ்சநாதன் ஐயா. திருக்குறள் கந்தஸ்ரீ பஞ்சநாதன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் ஒன்றே உலகம். மோகனராஜ ஐயா உட்பட அத்தனை அறிஞர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கம். நான் கனடாவில் 40 வருடங்களாக இருக்கின்றேன். நான் இலங்கை வட்டுக்கோட்டையை சேர்ந்தவன். உலக திருக்குறள் மையத்தில் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேல் நான் பங்கு பெற்றிருக்கின்றேன். ஆனால் இந்த வருட பங்களிப்பு என்ற காரணத்தினாலே உலக திருக்குறள் மையத்தின் உலக சாதனை மாநாடு கனடாவில் அமைப்பாளராக இருந்து நடத்தியதுடன் ஆய்வு கட்டுரையும் எழுதியிருந்தேன். திருமதி செல்வி முருகேசனுக்கு நினைவு கவிதையும் திருக்குறள் உலக பேரொளி என்ற கவிதையும் உலக தேசிய நூல் ஆகிய கவிதைகளும் எழுதினேன்.
செம்பதிப்பு குழுவில் நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கின்றேன். அத்துடன் திருக்குறள் தொண்டாற்றிய இலங்கையை சேர்ந்த ஆர் திருமுருகன் அவர்கள் 1330 குறள்களையும் கருங்கல்லில் தமிழ், ஆங்கிலம், சிங்களத்தில் பதிவு செய்து வளாகம் அமைத்திருக்கின்றார். மிகவும் ஒரு முக்கியமான விடயம். இப்பெருந்தகை கனடாவுக்கு வந்தபோது சமய பேரவையின் பேரிலே நான் தலைவராக இருந்து அவரை வாழ்த்தி வணங்கினேன். அத்துடன் கனடா கவிஞர் கழகத்தின் தலைவராக, செயலாளராக, பொருளாளராக இருந்திருக்கின்றேன். கவிச்சர இதழ் சென்ற முறை இந்த வருடம் வெளியிட்ட கவிச்சர இதழுக்கு கவிதை எழுதியதுடன் வெளியூட்டு விழாவிலே கவிதையும் இசைத்திருக்கின்றேன். கவிஞர் கழகம் எனக்கு மரபு கவி வித்தகர், பாவலர் என்ற பட்டத்தையும் இப்போது என்னை காப்பாளராகவும் நியமித்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக திருக்குறள் கண்மதியன் ஐயா. திருக்குறள் கண்மதியன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். திருக்குறள் கண்மதியன் ஐயா அவர்களை ஒளிவாங்கியை திறந்து பேசுமாறு அழைக்கிறோம். நன்றி. அடுத்ததாக திருக்குறள் குமரகுரு கணபதி பிள்ளை ஐயா அவர்கள். ஒன்றே உலகம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். குறள் ஞானி கு மோகன்ராசி ஐயா உட்பட அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குமரகுரு கணபதி பிள்ளை, கனடா. உலக திருக்குறள் மையத்தின் மூதறிஞர் குழுவிலும் படைப்பு மையத்திலும் உறுப்பினராக கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றேன். 2025ஆம் ஆண்டு நான் ஆற்றிய திருக்குறள் பணிகளும் பங்கு பற்றிய நிகழ்வுகளும். உலக திருக்குறள் மையம் 25/1/2025 அன்று உலக அளவில் 95 இடங்களில் திருக்குறள் உலக நூல் மாநாடு நடத்தியது. அந்த நிகழ்வில் மேலும் 2 இணைந்து கனடாவில் திருவள்ளுவரின் நாடு பற்றிய சிந்தனை என்னும் தலைப்பில் திருக்குறள் உலக நூல் மாநாட்டை நடத்தி சாதனை படைத்தேன். பதிப்பாசிரியர்களில் ஒருவராக இருந்து இரவு பகலாக உழைத்து மாநாடு ஆய்வுக்கோவையை தயாரித்தேன். மேற்படி ஆய்வுக்கோவையின் 5 பிரதிகள் பேராசிரியர் முனைவர் கு மோகன்ராசி ஐயாவிடம் ஒப்படைக்க வேண்டும். மாநாட்டுக்கு 3 நாட்கள் மட்டுமே இருந்த நிலையில் கனடாவிலிருந்து அஞ்சல் மூலம் நூல் பிரதிகள் அனுப்புவது சாத்தியமற்ற நிலையில் எனது நண்பர் மூலம் சென்னையில் அச்சாக்கி அவர் மூலம் ஐயா வீட்டுக்கு சென்று நேரடியாக ஐயாவிடம் ஒப்படைக்க வைத்தேன். இதனை மிகப்பெரிய சாதனையாக பார்க்கின்றேன். தேசிய நூல் பகவத்கீதையா திருக்குறளா என்னும் முனைவற்பட்ட ஆய்வில் ஆய்வுக் கட்டுரை படித்து வருகின்றேன். திருக்குறள் செம்பதிப்பு குழுவில் உறுப்பினராக பணியாற்றுகின்றேன். கனடாவில் நடைபெற்ற 6வது அனைத்துலக திருக்குறள் 3 நாள் மாநாட்டு பொதுக்குழுவிலும் மலர்குழுவிலும் உறுப்பினராக பணியாற்றினேன். மேற்படி இம்மாநாட்டில் திருக்குறளும் கன்பூசியஸும் என்ற ஆய்வுக் கட்டுரையை படித்தேன். ஆய்வரங்கத்துக்கும் தலைமை வகித்தேன். கனடாவில் இயங்கி வரும் சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் மூலம் மாணவர்களுக்கு திருக்குறள் போட்டி நடத்தினேன். இப்பணியை 2003ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக திருக்குறள் மாதீசி குப்பன் குறள்முரசு ஐயா அவர்களை அழைக்கிறோம். ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். உலக திருக்குறள் மைய நிறுவனர் ஐயா உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். குறள் முரசு மாதி சி குப்பன், காட்பாடி, வேலூர்.
உலக திருக்குறள் மையம் சென்னை 2025ஆம் ஆண்டு ஆற்றிய எனது திருக்குறள் பணிகள். நான் கடந்த 1992ஆம் ஆண்டு முதல் உலக திருக்குறள் மையத்தில் இணைந்து திருக்குறள் பணி ஆற்றி வருகிறேன். இவ்வாண்டு மாபெரும் கின்னஸ் உலக சாதனை நிகழ்வு உலகளாவிய அளவில் ஒரே நாளில் 95 தலைப்புகளில் 95 இடங்களில் 95 மாநாடுகள் 95 மலர்கள் என்னும் திட்டத்தில் 25/5/2025 அன்று காந்தி நகர் முத்தமிழ் மன்றம் வேலூரில் 10 ஆய்வாளர்களை கொண்டு திருக்குறள் உலக நூல் என்பதை நிறுவ திருவள்ளுவர் செய்த புரட்சிகள் என்னும் தலைப்பில் ஆய்வு மாநாடு நடத்தி நூல் வெளியிட்டேன். அடுத்தது வேலூர் சாயிநாதபுரம் பெண்கள் மகளிர் கல்லூரி மற்றும் குடியாத்தம் திருமகள் ஆலை கல்லூரி ஆகிய 2 கல்லூரிகளில் மாநாடுகள் நடத்த தூண்டுதலாக இருந்து செயலாற்றி இருக்கின்றேன். 20/11/2025 அன்று வேலூர் ரத்தனகிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் திருக்குறள் ஒப்புவிப்பு போட்டியில் நடுவராக இருந்து மாணவர்களை தேர்வு செய்து வந்துள்ளேன். தினந்தோறும் என் இல்லத்தின் முன்பு குறளும் பொருளும் எழுதி வருகின்றேன். காட்பாடி காந்தி நகர் முத்தமிழ் மன்றத்தில் சனிக்கிழமை தோறும் நடைபெறும் திருக்குறள் கூட்டத்தில் திருக்குறள் இறைவாழ்த்து பாடி வருகின்றேன். அதோடு மன்றத்தில் நடக்கின்ற திருக்குறள் அதிகார விளக்கமும் கூறி வருகின்றேன். பள்ளிகளில் மாணவர்களுக்கு திருக்குறள் உரையாற்றி வருகின்றேன். என் இல்லத்தில் ஒலி பெருக்கி மூலம் காலை மாலை 2 வேளையிலும் திருக்குறள் இசையோடு பாடுவதற்கான வழி செய்து நடத்தி வருகிறேன். பள்ளிகளில் நடக்கின்ற கூட்டங்களுக்கு சென்று திருக்குறள் கூட்டம் நடத்தி அங்கே சொற்பொழிவுகளாற்றி இசைப்பாடல்களுடன் மாணவர்களை ஊக்குவித்து வருகின்றேன். மையம் நடத்துகின்ற அனைத்து செயல்களிலும் ஈடுபாடு கொண்டு கவிதை எழுதுதல், இசைப்பாடல் எழுதுதல், ஆய்வு கட்டுரைகள் எழுதுதல் போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டு இந்த செயல்முறைகளை இந்த ஆண்டு நான் செய்து கொண்டு வருகிறேன். இன்னும் பற்பல செய்து கொண்டும் வருவேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக திருக்குறள் கோபி சிங் ஐயா அவர்களை அழைக்கிறோம். ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். திருக்குறள் முகம் தெரிகிற மாதிரி வாங்க, யாரு இருந்தாலும். ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். உலக திருக்குறள் மையத்தின் நிறுவனர் ஐயா அவர்களையும் மற்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். எனது பெயர் திருக்குறள் தூயர் கோபி சிங். எனது முகவரி திருவள்ளுவர் வளாகம், 26 வளனார் நகர், மாதாக்கோட்டை சாலை, தஞ்சாவூர் 5. நான் திருக்குறள் நெறி நின்று வாழ்பவன். 1330 அருங்குறட்பாக்களையும் மனனம் செய்தவன். எனது இல்லத்தில் திருவள்ளுவர் சிலை அமைத்துள்ளேன். எனது திருவள்ளுவர் மண்டபத்தில் மணிக்கு ஒரு முறை குறளும் பொருளும் ஒழிக்கச் செய்துள்ளேன். 35 ஆண்டுகளாக திருவள்ளுவர் நாளை இல்ல விழாவாக கொண்டாடி வருகிறேன். நான் கடந்த 35 ஆண்டுகளாக உலக திருக்குறள் மையத்தில் இணைந்து பணியாற்றுகிறேன். அரசு வழங்கும் திருக்குறள் முற்றோதல் பயிற்சி பெற தஞ்சை திருக்குறள் முற்றோதல் பயிற்றகம் என்னும் அமைப்பின் மூலம் மாணவர்களுக்கு திருக்குறள் முற்றோதல் மனன பயிற்சி வழங்கி வருகிறேன். இதுவரை என்னிடம் பயின்ற 76 மாணவர்கள் அரசு குறள் பரிசினை பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு குறள் பரிசு பெற்றவர்கள் 7 மாணவர்கள். இந்த ஆண்டு கன்னியாகுமரி திருவள்ளுவர் திருவடிகளின் கீழ் முதல்வரிடம் திருக்குறள் தகைமையாளர் என்னும் விருதை பெற்றுள்ளேன். தஞ்சையில் அரசின் திருக்குறள் திருப்பணிகள் பயிலரங்க பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறேன். இந்த ஆண்டு திருக்குறள் வினா விடை என்னும் நூலை எழுதி வெளியிட்டுள்ளேன். திருக்குறள் ஜீவாபாய் திருக்குறள் அறக்கட்டளை அமைத்து திருக்குறள் பயிலும் மாணவ செல்வங்களுக்கு விருதுகளும் பரிசுகளும் வழங்கி பாராட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் கௌரிராஜ் அம்மையார் அவர்கள். ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எவ்வுயிர்க்கும்.
இத்தளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக திருக்குறள் மையத்தில் 2020ஆம் ஆண்டு முதல் இணைந்து நான் பணியாற்றி வருகின்றேன். இந்த 2025ஆம் ஆண்டில் உலக திருக்குறள் மையம் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் லண்டனுடன் இணைந்து நடத்திய உலகளாவிய ஒரே நாளில் 95 இடங்களில் நடத்திய திருக்குறள் உலக நூல் என்ற உலக சாதனை நிகழ்வில் ஒரு மாநாட்டிற்கு பொறுப்பேற்று மாற்றுத்திறனாளிகள் வாழ்வியல் சிந்தனைகள் என்ற நூலை வெளியிட்டு அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தியமைக்காக திருக்குறள் தகைசால் ஆளுமையர் என்ற விருது பெற்றுள்ளேன். அதோடு அந்நிகழ்வில் நான் கட்டுரை வழங்கியமைக்காக ஆய்வு பேரொளி என்ற விருதும் பெற்றுள்ளேன். பல்வேறு கல்லூரிகளில் இருந்து விண்ணப்பங்கள் பெற்று தந்தமைக்காகவும் சனிக்கிழமை ஆய்வரங்குகளில் 3 முறை உணவு வழங்கியமைக்காகவும் திருக்குறள் தொண்டர் என்ற விருதும் பெற்றுள்ளேன். இந்நிகழ்வில் வழிகாட்டி ஆய்வுரைகள் வழங்கியமைக்காக வழிகாட்டி ஆய்வுரை செம்மல் என்ற விருதும் பெற்றுள்ளேன். உலக திருக்குறள் மையம் வழங்கும் முனைவர் பட்ட ஆய்விற்காக திருக்குறள் பேராசிரியராக தேர்வு செய்யப்பட்டு 2 வழிகாட்டி வருகின்றேன். இம்மையம் நடத்தும் விழாக்களில் எல்லாம் பங்கேற்று திருக்குறள் மாமுனிவரின் சிந்தனைகள் திறனாய்வு செம்மல், திருக்குறள் மாமுனிவரின் பிறந்த நாள் இசை செம்மல், திருக்குறள் மாமுனியின் பிறந்த நாள் கவிதை செம்மல் போன்ற விருதுகளும் பெற்றுள்ளேன். 6வது பன்னாட்டு திருக்குறள் மாநாடு கனடாவில் நடந்த பொழுது அதில் பங்கேற்று பிளேட்டோவும் திருவள்ளுவரும் பொருளியல் சிந்தனைகள் ஒப்பீடு என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை வழங்கி சிறந்த ஆய்வு கட்டுரை என்ற பாராட்டும் பெற்றுள்ளேன். மனிதம் விதைப்போம் பன்னாட்டு சங்கம் மதுரை நடத்திய திருக்குறள் பல்சுவை நிகழ்வில் பங்கு பெற்று தெய்வப்புலவர் பற்றாளர் விருது பெற்றுள்ளேன். அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம், உலக திருக்குறள் பேரவை, சென்னை கிளை, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், இலக்கிய வட்டம், திருக்குறள் மையம் பாண்டிச்சேரி போன்ற பல்வேறு இடங்களிலும் பங்கேற்று திருக்குறள் உரைகளை நிகழ்த்தி திருக்குறள் கொண்டாற்றி வருகின்றேன். அத்தோடு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கூட நடுவராகவும் உரையாசிரியராகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஐயாவின் வழிகாட்டுதலின் பேரில் திருக்குறள் ஆய்வு கட்டுரை என்ற நூலும் என்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலும் நான் வெளியிட்டிருக்கின்றேன். அதோடு 10க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை உலக திருக்குறள் மையத்தில் வழங்கி இருக்கின்றேன் என்று பெருமையோடு சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக கவிமாமணி குமரி செல்லியன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். நன்றி அம்மா. ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். உலக திருக்குறள் மையத்தில் 2004ஆம் ஆண்டு முதல் இணைந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். இந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மையத்தோடு தொடர்புடைய எண்ணிய பணிகளாக நாம் குறிப்பிட விரும்புகின்ற பணிகள்: திருக்குறள் செம்பதிப்பு உரை நிகழ்வில் தொடர்ந்து பங்கு பெற்று வருகிறேன். இப்பொழுது 2வது சுற்றில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிற நிகழ்விலும் பங்கு பெற்று வருகிறேன். திருக்குறள் திருப்பணி திட்டங்கள், தமிழ்நாடு அரசு திருக்குறள் திருப்பணி திட்டத்தின் கீழ் இணைந்து நாகர்கோயிலில் பணியை தொடங்கி வைத்திருக்கிறேன். சென்னையில் 2 இடங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். சென்னை பெரம்பூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இப்பொழுது திருக்குறள் திருப்பணி திட்ட பயிற்றுனராக பணிபுரிந்து வருகிறேன். 100 மாநாடுகள் என்ற இலக்கை நோக்கி நடைபெற்ற 95 மாநாடுகள் நிகழ்வில் பல்வேறு கலந்துரையாடல்களில் நான் பங்கு பெற்றுள்ளேன். வழிகாட்டு ஆய்வுநெறிகள் வழங்கி வழிகாட்டு ஆய்வுநெறி செம்மல் என்கிற விருதும் பெற்றுள்ளேன். திருக்குறள் சாந்தி மோகன்தாஸ் அம்மா அவர்களுடைய நினைவு நாளில் நினைவு கவியரங்கில் கலந்து கொண்டு கவிதை பிடித்திருக்கிறேன். உலக திருக்குறள் மையத்தின் எதிர்கால திட்டங்கள்: 1330 மாநாட்டு தலைப்பு தேர்வு, திருக்குறள் உரைத்திறன், திருக்குறள் தொன்று செய்யும் திங்கள் இதழ்கள் அறிமுக நிகழ்வு, திருக்குறள் உலக பொதுநூல் ஆய்வரங்கம், திருக்குறள் நூலை தலைகீழாக பிடித்து படிக்கும் உலக சாதனை நிகழ்வுக்கு தலைமையேற்று வழிகாட்டுதல் என்று இப்படி பல்வேறு அரங்குகளில் நான் பங்கு பெற்று வருகிறேன். திருக்குறள் திருப்பணி திட்டத்தின் கீழ் பொன்னேரி அரசு கல்லூரியில் அந்த வாராந்திர தொடக்க விழாவை தலைமையேற்று நடத்தி வைத்திருப்பதுடன் மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தி அவர்களுக்கு
தேர்வாளனாகவும் இருந்து பணியாற்றி இருக்கிறேன் என்பதையும், இவை தவிர பல்வேறு ஆய்வரங்குகளில் நான் தொடர்ந்து பங்கு பெற்று வருகிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அது ஏறக்குறைய ஒரு 52 நாள்கள் இந்த ஆய்வரங்கத்தில் உலக திருக்குறள் மையத்தோடு நான் இணைந்திருக்கிறேன் என்கிற தகவலையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக திருக்குறள் குரு சங்கர் கனகராஜ் ஐயா அவர்களை அழைக்கிறோம். ஒன்றே உலகம் பிறப்போக்கும் எல்லாவிற்கும் உலக திருக்குறள் மைய தலைவர் முனைவர் கு. மோகனராஜ் ஐயா அவர்களை வணங்கி, வந்திருக்கும் வணக்க சான்றோர்களையும் வணங்கி, அடியனின் பணிகள் திருக்குறள் பணிகள் இணையம் வழியாக 133 அதிகாரங்களை 133 நாட்களாக வாசித்து அதற்கான பொருளும் அதற்கான விளக்கமும் உரைத்து இணையம் வழியாக 1000க்கும் மேற்பட்டோருக்கு பதிவிட்டுள்ளேன். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தில் 11 மாதங்களாக திருக்குறள் சிறப்பு சொற்பொழிவு உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளையில் திருக்குறள் சொற்பொழிவு ஆற்றியுள்ளேன். காமத்துப்பால் வாழ்வியல் வளம் என்ற தலைப்பில் ஆராய்ந்து உலக சாதனை படைத்துள்ளேன். திருக்குறள் தாமரை அம்மாவுடன் நற்றமிழ் மின்னுதலில் 4 திங்களாக திருக்குறள் சார்ந்த கட்டுரை எழுதி வந்து கொண்டிருக்கின்றேன். தமிழகத்தின் பல்வேறு அமைப்புகளில் திருக்குறள் கவிதையும் கட்டுரையும் வழங்கி பரிசுகளும் சான்றிதழ்களும் பெற்றுள்ளேன். பல்வேறு தளங்களில் திருக்குறள் முற்றிதழும் செய்து கொண்டிருக்கின்றேன். உலக திருக்குறள் மையத்தில் முதறிஞ்சு குழு இணைந்து திருக்குறள் ஆர்வலர் விருதும், கட்டுரைகள் வழங்கி ஒப்பாய்வு செம்மல் விருதும், திருக்குறள் கவிச்செம்மல் விருதும், திருக்குறள் ஆய்வுச்சுடர் விருதும், திருக்குறள் உலக நூல் ஆய்வு மாமணி விருதும், திருக்குறள் உலக நூல் ஆய்வு பேரொளி விருதும், திருக்குறள் உலக சாதனை பங்கேற்பு சான்றிதழும் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமறை நாயகர் திருவள்ளுவர் விருதும், திருக்குறள் ஆய்வு பேரொளி விருது, திருக்குறள் செம்மல் விருது 2025 பெற்றுள்ளேன் என்பதை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றி ஐயா. அடுத்ததாக பேராசிரியர் சித்ரா இளஞ்செழியன் அவர்களை அழைக்கிறோம். பேராசிரியர் சித்ரா இளஞ்செழியன் அவர்களை நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். வாழும் வள்ளுவர் ஐயா மோகனராஜ் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். எனது பெயர் பே. சித்ரா இளஞ்செழியன், திருச்சி. திருக்குறளுக்காக செய்த பணிகள்: திருக்குறள் 49வது அதிகாரத்திற்கு 10 திருக்குறளுக்கும் 10 கதைகள் எழுதி புத்தகம் அச்சிட்டு அரசு பள்ளிகளுக்கெல்லாம் நான் அதை நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளேன். அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு சென்று திருக்குறள் முக்கியத்துவம் பற்றி சொற்பொழிவுகள் நிகழ்த்தி வருகின்றேன். திருக்குறள் சார்ந்த பல்வேறு தலைப்புகளில் ஆய்வு கட்டுரைகள் பல்வேறு தமிழ் தளங்களில் எழுதி வந்து கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக நமது மோகனராஜ் ஐயா அவர்கள் நடத்திய திருக்குறள் மாநாட்டில் கீழடி அகழாய்வும் திருக்குறளும் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை வழங்கி 3ஆம் பரிசையும் பெற்றிருக்கிறேன். அடுத்ததாக எனது அருகில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா போன்ற மத்திய அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு திருக்குறள் வாசிக்க கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். காவேரி முத்தமிழ் சங்கமம் என்ற தமிழ் சங்கத்தில் தினம் ஒரு திருக்குறள் தெளிவுரையுடன் எழுதி பதிவிட்டு வருகிறேன். அது மட்டும் அல்லாது நான் 1330 குறளையும் 13.5 மணி நேரத்தில் எழுதி உலக சாதனை படைத்ததற்காக ஊடகவியலிலிருந்து திருக்குறள் திருமகள் என்ற பட்டத்தையும், அடுத்ததாக என்னுடைய திருக்குறள் பணிகளை பார்த்து பல தமிழ் அமைப்புகள் திருக்குறள் தூதர் என்ற பட்டத்தையும், திருக்குறள் ஆய்வு செம்மல் என்ற பட்டத்தையும் திருக்குறளுக்காக பெற்றிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக திருக்குறள் ஆய்வாளர் சுந்தர எல்லப்பன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். நன்றிங்கம்மா. இந்த அரங்கில் நான் இணைய காரணமாக இருப்பவர் புறஞானி
மோகனராஜ் ஐயா அவர்கள்தான். அவர்களை வணங்கி என்னுடைய சிறு குறிப்பை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் ஜூலை 2013 வாக்கில் உலக திருக்குறள் மையத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். அதாவது எனக்கு 1330 குறளும் தெரியும் என்ற ஆணவத்தோடு வந்தேன். ஆனால் முதல் நாள் நிகழ்விலேயே ஐயா அவர்கள் என்னை ஒரு சிறுவனாக தொண்டனாக மாற்றிவிட்டார். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் அந்த எண்ணங்களை நினைவு கூர்ந்து நான் திருக்குறள் தொடர்பாக கடந்த 13 ஆண்டுகளில் 9 நூல்கள் வெளியிட்டுள்ளேன். அதிலே இந்த 13 ஆண்டுகளில் உலக திருக்குறள் மையத்துடன் வராத நாட்கள் வெறும் 20 நாட்கள் தோராயமாக ஒரு 20-30 நாட்களுக்கு மேல் நான் வரவில்லை என்பதை தவிர எல்லா நாட்களும் நான் வந்துள்ளேன். கடந்த 3 ஆண்டுகளில் எல்லா நாட்களும் 52 வாரங்களில் 52 நாட்களும் உலக திருக்குறள் மையத்தில் கலந்து கொண்டு என்னுடைய ஆர்வத்தை மேலும் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்து உலக திருக்குறள் மையம் நன்னெறிகளை வளர்க்கும் ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு வருகிறது. வரலாற்று சுவடுகளில் மாந்த இனம் பண்பாட்டுடன் வாழ வேண்டும் என்பதை நிலைநிறுத்தும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது உலக திருக்குறள் மையம். நான் இந்த இலக்கில் இணைந்து கொண்டு என்னை இந்த நிகழ்வுகளுக்கு ஈடுபடுத்திக் கொள்ளும் நிலையில் ஜனவரி 2025 செங்கற்பட்டு நகரத்தில் திருவள்ளுவரின் உலகளாவிய எதிர்ப்பியல் சிந்தனைகள் என்னும் நூலை எழுத எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அத்துடன் இந்த மாநாடு தொடர்பான புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மாநாடு தொடர்பான கருத்துக்களை வழங்கும் போது அதற்காக ஒரு ஐயா ஐயா உங்களுடைய இணைப்பு வரவில்லைங்க ஐயா, கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. சுந்தர எல்லப்பன் ஐயாவோட இணையம் கொஞ்சம் சரியா இல்லை ஐயா. ஒரு நிமிடம் பார்க்கலாம். அதற்கப்புறம் ஐயா வரவில்லை என்றால் அடுத்த நபரை நான் அழைக்கிறேன். சுந்தர எல்லப்பன் ஐயா, உங்களுடைய இணைப்பு சரியா வருதுங்களா? ஐயா எல்லப்பன் ஐயா, உங்களுடைய இணைப்பு வரலையே. சிவலட்சுமி அம்மா, அவரை வெளியே எடுத்துட்டு திரும்ப உள்ள வர சொல்லுங்களேன். நான் அடுத்த திருக்குறள் கூப்பிடுறேன். நன்றி. அடுத்ததாக திருக்குறள் சுமத்ரா தேவி அம்மையார் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக நன்றி அம்மா. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஒன்றே உலகம். மோகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இணையதளத்தில் இருக்கின்ற தமிழ் அன்பர் அனைவருக்கும் முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 மாநாடு 25/1/25 அன்று நடைபெற்ற மாநாட்டு பொறுப்பாளராக இருந்தேன். பேரொளி விருது, தகைசால் தமிழர் விருது, தொண்டர் விருது வழங்கியுள்ளார்கள். தமிழ்நாடு திருக்குறள் கழகம் நடத்துகின்ற கவியரங்கம், பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டேன். இந்த வருடம் எனக்கு பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் விருது பெற்றுள்ளேன். தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்புத்துறை உலக திருக்குறள் மையம் இணைந்து நடத்தும் வள்ளுவர் கோட்டத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளராக 5 முறை கட்டுரை வாசித்துள்ளேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் வரவேற்புரை வழங்குதல், இணைப்புரை வழங்குதல், இசைப்பாடல், கவிதை, சிற்றுண்டி போன்றவைகள் வழங்குதல் என்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக திருக்குறள் சமுதாய மையத்தில் ஆய்வு கட்டுரை 3 ஆய்வு கட்டுரை காமத்துப்பாலில் எழுதியுள்ளேன். ஈர்ப்பு சொல் என்ற பெயரிலும் 2 கட்டுரைகள் வழங்கியுள்ளேன். காமத்துப்பாலில் 7 கட்டுரை காணொலியில் வாசித்துள்ளேன். தெரியவில்லை. டிஏவி பள்ளியில் திருக்குறள் ஒப்பித்தல் மாணவர்கள் ஒப்பித்தல் போட்டியில் மதிப்பெண்
பட்டியல் தயாரித்து கொடுத்துள்ளேன். இவ்வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். வாழும் வள்ளுவ பெருந்தகை குறள்ஞானி ஐயா அவர்களையும் வணங்கி, மற்றும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து திருக்குறள் சான்றோர்களையும் பணிந்து வணங்கி எனது திருக்குறள் திருப்பணிகள் பற்றி கூறவுள்ளேன். திருக்குறள் சாதனையாளர். எனது பெயர் நல்லாசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி செல்வநாயகபுரம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணியாற்றுகிறேன். உலக சாதனை நிகழ்வு 95 இடத்தில் 95 மாநாடுகள் நிகழ்ச்சியில் 25/1/25 அன்று தமிழக சான்றோர்கள் பார்வையில் திருக்குறள் என்ற தலைப்பில் கட்டுரை வழங்கி திருக்குறள் தலைமை சார்பு பெற்றுள்ளேன். திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்றம் நடத்திய காமத்துப்பால் உணர்த்தும் ஆய்வுகள் என்ற தலைப்பில் கட்டுரை படித்து அதற்கான திருக்குறள் ஆய்வாளர் பெற்றுள்ளேன். திருக்குறள் செம்மல் என்ற விருது பெற்றுள்ளேன். கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக 26/1/25 ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கரங்களால் பாராட்டு சான்றிதழ் பெற்றுள்ளேன். வெங்கநாயகி வரராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிறிஸ்டல் ஜூப்ளி நிகழ்வு பெஸ்ட் டீச்சர் அவார்டு பெற்றுள்ளேன். தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித்துறை 25/3/2025 தூய பொற்றாளர் விருது விழுப்புரம் தமிழ்ச்சங்கம் 23/3/25 மரபுப்பா பாவலர் சான்றிதழ் பெற்றுள்ளேன். இதே விழுப்புரம் பொதுமுறை தமிழ்ச்சங்கம் நடத்திய மனிதம் போற்றும் மனிதகுமாரன் என்ற தலைப்பு கவிதை வழங்கியமைக்காக தேவகவி விருது பெற்றுள்ளேன். திருக்குறள் அதிகாரம் வலியறிதல் என்ற தலைப்பில் கவிதை வழங்கி 31/8/2025 சொல்லறிவு விருது பெற்றுள்ளேன். ஆசிரியர் திருநாள் கவிதை 7/9/25 பார்வை தந்த பரிதியொலி விருது கவிதை வழங்கியதற்காக அந்த விருதை பெற்றேன். அடுத்ததாக திருக்குறள் கால மனிதர் கவியரங்கில் கலந்து கொண்டு கவிதை வழங்கி கவிமழை விருது பெற்றுள்ளேன். விழுப்புரம் முதுமறை தமிழ்ச்சங்கத்தில் முதுமொழி காஞ்சி நூலில் வரக்கூடிய வரிகளுக்கு கவிதை எழுதி அதற்காக பொதுமறை கல்வி விருது பெற்றுள்ளேன். விழுப்புரம் செம்மொழி தமிழ்ச்சங்கம் தமிழ்நாடு அமைப்பு நடத்த தொல்காப்பிய உரையரங்கில் கலந்து கொண்டு தொல்காப்பிய உரையரங்கம் நிகழ்த்தியமைக்காக தொல்காப்பிய சுடராளி விருது பெற்றுள்ளேன். திருவள்ளுவர் உலக சாதனையாளர் அமைப்பு புதுச்சேரி இந்தியா அப்துல் கலாம் பிறந்த நாளில் நடத்திய கவிதை போட்டியில் கலந்து கொண்டு டாக்டர் அப்துல் கலாம் சாதனை விருது பெற்றுள்ளேன். வேலூர் விஐடியில் நடைபெற்ற மாநில அளவிலான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் எம் பள்ளி மாணவனை அழைத்துச் சென்று 22/11/25 பாராட்டு சான்றிதழ் பெற்றுள்ளேன். தென்கொரியா தமிழ் ஆராய்ச்சி அமைப்பு முதல் திருக்குறள் மாநாடு கட்டுரையில் ஆய்வு கட்டுரை வழங்கியமைக்காக திருக்குறளும் கல்வியும் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை வழங்கி 8/11/25 பெஸ்ட் ரிசர்ச் பேப்பர் அவார்ட் சர்டிபிகேட் பெற்றுள்ளேன். உலக திருக்குறள் மையத்தில் 7 ஆண்டுகளாக மூதறிஞர் குழு உறுப்பினராக பணியாற்றி வருகிறேன். திருக்குறள் செம்பதிப்பு பயிற்சியில் 2.5 வருடங்களாக தொடர்ந்து கலந்து உரை எழுதி வருகிறேன். திருக்குறள் முற்றோதல் வகுப்பு பயிற்சி வகுப்பில் நடத்தி மாணவர்களை அதில் பங்கு கொள்ள செய்கின்றேன். இந்த குறிப்பினை வழங்குவதற்கு வாய்ப்பு வழங்கி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருக்குறள் தர்மகுல சிங்கம் ஐயா அவர்களை அழைக்கிறோம். திருக்குறள் தர்மகுல சிங்கம் ஐயா அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஒன்றே உலகம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். எனது பெயர் பவானி தர்மகுல சிங்கம். 2025 ஆண்டிற்கான எனது திருக்குறள் பணிகள்
பின்வருமாறு: உலக திருக்குறள் மையமும் கனடா திருக்குறள் மன்றமும் இணைந்து நடத்திய நாடு பற்றிய வள்ளுவரின் சிந்தனைகள் என்னும் கட்டுரை சான்றோர் முன்னிலையில் படித்து காட்டினேன். உலக திருக்குறள் மையத்தினிடம் இருந்து சிந்துவெளி நாகரிகமும் திருக்குறளும் என்னும் கட்டுரைக்காக திருக்குறள் ஒப்பாய்வு செம்மல் என்னும் விருது பெற்றுக்கொண்டேன். மேலும் உலகப் பேரொளி திருக்குறளே என்னும் கவிதைக்காக திருக்குறள் ஒப்பாய்வு செம்மல் என்னும் பட்டத்தையும் பெற்றுக்கொண்டேன். தேசிய நூல் திருக்குறளே என்னும் தலைப்பில் மரபு கவிதை வழங்கியுள்ளேன். அமரத்துவமடைந்த செல்வி முருகேசு அவர்களுக்கு நினைவு பாடல் பாடியிருக்கின்றேன். அம்மையார் அமரத்துவமடைந்த அன்னை திருமதி மோகன்ராஜு அவர்களின் பிறந்த நாளின் போது மரபு கவிதையில் வாழ்த்து பாடல் பாடினேன். கனடாவில் கடந்த ஆண்டில் நடைபெற்ற 6வது உலகத்திருள் திருக்குறள் மகாநாட்டில் 3 நாட்களும் கலந்து கொண்டேன். மேலும் கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் தமிழ் மரபு திங்கள் தைப்பொங்கல் விழாவில் செயலாளராக எனக்குரிய கடமைகளை செவ்வனே ஆற்றினேன். தற்போது அதன் காப்பாளராக செயல்படுகிறேன். கழகத்தின் மரபு கவி வித்தகர் விருதினையும் பெற்றுக்கொண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக திருக்குறள் ஆய்வாளர் திருமூர்த்தி அவர்களை அழைக்கிறோம். வணக்கம். திருக்குறள் தூதர் இரா திருமூர்த்தி. திருக்குறள் உலக சாதனை மாநாடு கரூரில் பொறுப்பேற்று 5 கல்லூரிகளில் 150 திருக்குறள் ஆய்வாளர்கள் பங்கேற்க செய்துள்ளேன். கரூரில் திருவள்ளுவர் சிலை ஊர்வலம் நடத்தி 1500 பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்கள் வழங்கியுள்ளேன். தமிழில் குடமுழுக்கு நடத்த கோரி கோவை பேரூர் கோயில் அறப்போராட்டத்தில் பங்கேற்று தமிழ் பணி ஆற்றியுள்ளேன். மாணவர்களுக்கு திருக்குறள் முற்போதல் பயிற்சி நடத்தி அரசின் பரிசு பெற உதவி வருகிறேன். திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்று வகுப்புகளை நடத்தி வருகிறேன். பிரான்ஸ் நாட்டிலும் பாரிஸ் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டிலும் கம்போடியாவில் ராஜேந்திர சோழன் 1000வது ஆண்டு வெற்றி விழா மாநாட்டிலும் நேரில் பங்கேற்று ஆய்வுரை வழங்கி இறுதி சான்றிதழ் பெற்றுள்ளேன். கனடா டொரண்டோ திருக்குறள் மாநாட்டிலும் தென்கொரியா சியோல் திருக்குறள் மாநாட்டிலும் திருக்குறள் உலக நூல் தலைப்பில் இணையவழி ஆய்வுரை வழங்கி இறுதி சான்றிதழ் பெற்றுள்ளேன். கரூர் மாவட்டத்தில் 25 பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் தடுப்பு தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி 20,000 மாணவர்களுக்கு திருக்குறள் நெறிகளை பரப்பியுள்ளேன். திருக்குறள் நெறிக்கலன ஆசாரனாக திருக்குறள் நெறிப்படி இல்லற நிகழ்வுகளை நடத்தி வருகிறேன். எனது கண்கள் உடல் தானம் வழங்கி அரசின் பதிவு சான்றிதழ் பெற்றுள்ளேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருக்குறள் சுப்பையா நடராஜன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். ஐயா, ஒலி வாங்கிய திறந்துக்கோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம். 2008 இருந்து சுமார் 18 ஆண்டுகளாக உலக திருக்குறள் மையத்தில் கலந்து கொண்டு சனிக்கிழமை தோறும் நடக்கும் நிகழ்வுகளில் 95% கலந்து கொண்டு வருகிறேன். திருக்குறள் தூதராகவும் உலக திருக்குறள் மைய பொருளாளராகவும் இருந்து வருகிறேன். திருக்குறள் சார்ந்த நூல்கள் 4 உரை நூலும் வெளியிட்டுள்ளேன். திருக்குறளில் 20 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு பிறந்த நாள் விழா எடுத்து வள்ளுவர் கூட்டத்தில் மதிய உணவு வழங்கி வருகிறேன். சுமார்
174 முறை திருக்குறள் மதிய திருக்குறள் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வள்ளுவர் கோட்ட நிகழ்வுக்கு வருபவர்களுக்கு மதிய உணவும் தேநீரும் பிஸ்கட்டும் வழங்கி உள்ளேன். நிறுவனருக்கு உற்ற துணையாக இருந்து உதவி வருகிறேன். திருக்குறள் சார்ந்தோர்களை உறவாக கொண்டு உள்ளேன். பல கல்லூரிகளில் சென்று திருக்குறள் சம்பந்தமாக பல கட்டுரைகள் வழங்கியுள்ளேன். இன்னும் பல நான் அவசரமா நான் எழுத முடியவில்லை. எனக்கு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக திருக்குறள் புவனேஸ்வரி காஞ்சிபுரம் அவர்கள். ஒன்றே உலகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். கலைஞர் செம்மொழி விருதாளர் பேராசிரியர் முனைவர் உலக திருக்குறள் மைய தலைவர் அவர்களையும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி எனது 2025 ஆண்டிற்கான திருக்குறள் திருப்பணிகளை இங்கு பணியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பணிபுரியும் அலுவலகத்தில் தினமும் கரும்பலகையில் குறளும் பொருளும் எழுதி வருகிறேன். உலக திருக்குறள் மையத்தின் வழிகாட்டுதலின்படி உலக சாதனை நிகழ்வாக உலக நூல் திருக்குறள் என்னும் பொருண்மையில் மீட்பியல் சிந்தனைகள் என்னும் தலைப்பில் காஞ்சிபுரம் சங்கரா கலை கல்லூரியில் 15 ஆய்வாளர்களை கொண்டு ஆய்வு மாநாட்டினை நடத்தினேன். எனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் சுப நிகழ்வுகளில் திருவள்ளுவரின் திருவுருவ படத்தினையும் திருவள்ளுவரின் சிலையினையும் திருக்குறளையும் பரிசாக வழங்கி வருகிறேன். உலக திருக்குறள் மையம் நிகழ்த்தும் திருக்குறள் ஆய்வரங்குகள் மற்றும் ஞாயிறு தோறும் இணைய வழி மூலம் நிகழ்த்தும் கூட்டங்களில் தவறாது கலந்து கொள்கிறேன். இணைய வழி மூலம் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் திருக்குறள் முற்றோதல் நிகழ்வில் கலந்து கொண்டு திருக்குறளை ஒப்புவிக்கின்றேன். உலக திருக்குறள் மையம் நிகழ்த்தும் ஆண்டு விழாக்களில் கலந்து கொண்டு திருக்குறள் பாடல் பாடி வருகிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுசோ உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற தமிழ் முக்கூடல் நிகழ்வில் கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருக்குறள் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைத்தேன். எனது 2 குழந்தைகளுக்கும் 1330 திருக்குறளையும் மனனம் செய்வித்து தமிழக அரசின் திருக்குறள் பரிசினை பெற வழிவகை செய்துள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக திருக்குறள் ஆய்வாளர் மதியழகன் ஐயா. திருக்குறள் ஆய்வாளர் மதியழகன் ஐயா. மதியழகன் ஐயா இருக்கீங்களா? திருக்குறள் ஆய்வாளர் மதியழகன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். நன்றி. அடுத்ததாக திருக்குறள் சாதனையாளர் உலக திருக்குறள் மையம் பொதுச் செயலாளர் மாசிலாமணி ஐயா அவர்களை அழைக்கிறோம். ஒன்றே உலகம் பிறப்பு ஒப்பும் எல்லா உயிர்க்கும். உலக திருக்குறள் மையத்தின் நிறுவன தலைவர் அருள் திரு கு. மோகனராசா ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். உலக திருக்குறள் மையத்தின் முக்கிய செயல்பாடுகளான திருக்குறள் உயராய்வு அரங்குகள், திருக்குறள் செம்பரிப்பு உரை, திருக்குறள் கவியரங்கம், கலந்தாய்வுகள் மற்றும் விருது சான்றுகள், நெறியாளுகை, திருக்குறள் மாநாடுகளில் முழு ஈடுபாட்டுடன் செயலாற்றி வருகிறேன். உலக திருக்குறள் மையத்தின் நிறுவன தலைவர் அருள் திரு திருக்குறள் பெயர் பேராசிரியர் முனைவர் கு. மோகனராசு ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி எனது ஓராண்டு பணிகளை சீரும் செம்மையாக செய்து வருகிறேன். மேலும் எனது நூல் வெளியீடு மற்றும் விருதுகளை பதிவு செய்ய விளைகிறேன். நான் செயலாற்றிய மாநாடுகள் 25/1/2025 அன்று திருக்குறள் உலக சாதனை மாநாடு 95 மாநாடுகள் உலக சாதனை நிகழ்வில் நடத்தியது. ஒரு மாநாடு திருத்தணியில் நடைபெற்றது. 8/6/2025 உலக சாதனை மாநாடுகள் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கும் பெருவிழாவில் நான் செயலாற்றி இருக்கிறேன். மேலும் 24/8/2025 திருக்குறள் எழுச்சி மாநாடு மற்றும் உலக திருக்குறள் மைய
நிறுவனர்களின் 78வது அகவை திருநாள் விழா மாநாடு. இந்த மூன்று மாநாடுகளை இந்த ஓராண்டு சாதனையாக நான் கருதுகிறேன். நான் வெளியிட்ட நூல்களாக 2 நூல்களை பதிவு செய்கிறேன். திருக்குறள் மனித உறுப்புகள் பெருமிடம், இது ஒரு தொகுப்பு நூல். அடுத்ததாக திருவள்ளுவர் கூறும் செல்வங்கள், இது எனது ஆய்வு நூல். 2 நூல்களை நான் இந்த ஓராண்டில் வெளியிட்டிருக்கிறேன். பெற்றுள்ள திருக்குறள் விருதுகள்: திருக்குறள் உலக சாதனை மாநாட்டு தகைசால் உயராளுமையர் விருது, திருக்குறள் உலக நூல் ஆய்வு பேரொளி விருது, திருக்குறள் உலக நூல் வழிகாட்டு ஆய்வுரை செம்மல் விருது, திருக்குறள் தொண்டர் விருது, திருக்குறள் ஒப்பாய்வு செம்மல் விருது போன்ற விருதுகளை திருக்குறள் சார்ந்து பெற்றிருக்கிறேன். பெற்றுள்ள பிற விருதுகள்: திருமந்திர ஆய்வு செம்மல் விருது, தமிழ் மாமணி விருது, புலமை விருது மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் ஆய்வு நெறி செம்மல் விருது, தமிழ் வேந்தர் விருது போன்ற விருதுகளை பெற்றிருக்கிறேன். திருக்குறள் பரப்பியல் ஆய்வியல் வாழ்வியல் என்ற முத்திர பணிகளில் நமது உலக திருக்குறள் மையத்தின் நிறுவன தலைவர் திரு கு. மோகனதாஸ் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த ஓராண்டில் சீரும் செம்மையாக செய்திருக்கிறேன் என்ற மனநிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக முனைவர் மோசஸ் ஐயா அவர்களை அழைக்கிறோம். முனைவர் மோசஸ் ஐயா அவர்களை அழைக்கிறோம். முனைவர் மோசஸ் ஐயா அரங்கத்தில் இருக்கீங்களா? அடுத்ததாக திருக்குறள் ஆய்வாளர் தென்னிலை கோவிந்தன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த ஆண்டில் திருவள்ளுவர் ஆண்டு 2056, பொது ஆண்டு 2025 என் திருக்குறள் பணிகள். எனது பெயர் ராமகோவிந்தன் தென்னிலை. 25/1/2025 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2056 தை 12 அன்று திருக்குறள் உலக சாதனை மாநாடு வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கண்காணிப்பில் உலக திருக்குறள் மையமும் முத்தூர் கருப்பண்ணன் மாரியப்பன் கல்லூரியும் இணைந்து கல்லூரி காமராஜ் கலையரங்கத்தில் நடத்தியது. கல்லூரி தலைவர் பி. ஐயாத்துரை தலைமையில் செயலர் M.K. பழனிசாமி வரவேற்புரையாற்ற கல்லூரி முதல்வர் காமராஜ் அறிமுகவுரை ஆற்றினார். தேனி கமலக்கண்ணன் சிறப்பு விருந்தினரை கலந்து சிறப்பித்தார். மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் ராமகோவிந்தன், மேலை பழனியப்பன், முன்னாள் கல்லூரி தலைவர் V.K. ஐயாவு, கல்லூரி இணைச் செயலர் ரமேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாலை 1:30 மணிக்கு திருவள்ளுவரின் கல்வியியல் சிந்தனைகள் ஆய்வு கோவையை ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் K. பிரகாஷ் வெளியிட்டு சிறப்பித்தார். மாலை 2 மணிக்கு திருக்குறள் 100 இடங்களில் 100 தலைப்புகளில் 100 மாநாடுகளில் 100 மலர்கள் வெளியீடு குறிக்கோளுடன் ராமகோவிந்தன் தலைமையில் தொடங்கிய மாநாட்டில் 17 ஆய்வறிஞர்கள் ஆய்வுரைகள் வழங்கினர். மருத்துவர் செல்வி முருகேசன் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் காணொளி வழி கூட்டத்தில் 6 நேரிசை வெண்பாக்கள் ஏற்றி வழங்கினார். திருவள்ளுவர் ஆண்டு 2056 கார்த்திகை 15/1/12/2025 அன்று கரூரில் கவின்குமார், பத்மா, ஜெயக்குடி ஆகியோரின் திருமணத்தை குறளாய முறையில் திருக்குறள் நெறியில் ரா. திருமூர்த்தி, ராச வையாபுரி, தே. ரவிக்குமார், கா. ராமசாமி ஆகியோர் முன்னிலையில் ராமகோவிந்தன் நடத்தி வைத்தார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக திருக்குறள் ஆய்வாளர் ராமமாணிக்கம் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக
திருக்குறள் ஆய்வாளர் ராமமாணிக்கம் அவர்களை அழைக்கிறோம். திருக்குறள் ஆய்வாளர் ராமமாணிக்கம் அவர்களை அழைக்கிறோம். நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் ராஜராஜேஸ்வரி அவர்களை அழைக்கிறோம். உலக திருக்குறள் மையத்தின் நிறுவனர் செம்மொழி விருதாளர் மோகனராசு ஐயாவை வணங்கி மற்றும் அனைத்து அறிஞர்களையும் வணங்கி நான் என்னுடைய திருக்குறள் திருப்பணிகளுக்கு செல்கிறேன். உலக சாதனை மாநாடு திருக்குறள் கோவை மாவட்டத்தின் பொறுப்பாளராக நான் பணியேற்றேன். அதில் 23 கல்லூரிகளில் கோவை மாவட்டத்தில் உலக சாதனை மாநாடு நடத்துவதற்காக ஏற்பாடுகளை செய்து அதற்கான ஆய்வுக்கட்டுரையும் வழங்கப்பட்டது. AJK கலை அறிவியல் கல்லூரியில் திருக்குறளில் வரும் உவமைகள் பற்றி நானும் ஒரு ஆய்வுக்கட்டுரையை வழங்கினேன். திருக்குறள் உலக நூல், அதாவது வழிகாட்டு ஆய்வுரை, திருக்குறளில் உடல் உறுப்புகள் பெறும் இடங்கள் பற்றி வழிகாட்டு ஆய்வுரையும் வழங்கினேன். அதற்காக ஆய்வுரை செம்மல் விருது பெற்றேன். திருக்குறள் உலக நூல் ஆய்வு பேரொளி விருதும், திருக்குறள் உலக சாதனை தகைசால் உயராளுமையர் விருதும் பெற்றேன். திருக்குறள் உலக சாதனை பங்கேற்பு சான்றிதழ் முனைவர் சாந்தி மோகனராசு திருக்குறள் அறக்கட்டளையில் நடைபெற்ற திருக்குறள் கவிதை போட்டியில் கவிதை செம்மல் விருதும் பெற்றுள்ளேன். ரிக்குவேதமும் திருக்குறளும் ஓர் ஒப்பாய்வு கட்டுரையாளராக இருந்தும் வருகிறேன். அதற்காக ஆராய்ச்சி கட்டுரையும் பதிவு செய்துள்ளேன். முனைவர் பட்ட ஆய்வு தேசிய நூல் திருக்குறளா பகவத்கீதையா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. திருக்குறள் செம்பதிப்பு உரையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். உலக திருக்குறள் மையத்தில் வாழ்நாள் சாதனையாளராக, அதாவது வாழ்நாள் இயக்குனராக பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் கோவையில் சித்தம்பலத்தில் 1500 மாணவர்கள் இணைந்த வாசிப்பு திருக்குறள் முற்றோதலில் கலந்து சிறப்பித்துள்ளேன். திருவள்ளுவரின் திருக்குறள் நெறி கதைகள் என்ற ஒரு நூலையும் வெளியிட்டுள்ளேன். திருவள்ளுவரினுடைய சிலைக்கு அருகில் கோவையில் திருக்குறளையர் அணி அமைத்து அதற்காக பயிற்சி கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். மேலும் திருக்குறள் கவிதை போட்டியில் திருக்குறள் கவிச்சுடர் விருது பெற்றுள்ளேன். கலைஞர் பிறந்தநாள் கவியரங்கத்திற்காக முத்தமிழ் அறிஞர் செம்மொழிநாள் பட்டயமும் பெற்று வருகிறேன். மேலும் திருக்குறளுக்காக எல்லா பள்ளிகளிலும் நான் எழுதிய நூலையும் திருக்குறள் நூலையும் வாசிப்புக்காக அனைத்து மாணவிகளுக்கும் ஒவ்வொரு பள்ளிக்காக சென்று கொடுத்து கொண்டிருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக திருக்குறள் ராஜ் மீரா அவர்கள் அழைக்கிறோம். திருக்குறள் ராஜ் மீரா அவர்கள் இருக்கீங்களா? திருக்குறள் ராஜ் மீரா அவர்களை அழைக்கிறோம். மேலும் ஒரு முறை நன்றிமா, நன்றி. பேசுங்க. ஒளி வாங்கியை திறந்துட்டு பேசுங்கம்மா. திருக்குறள் ராஜ் மீரா அவர்கள், உங்கள் ஒளி வாங்கிய திறங்கம்மா. திருக்குறள் ராஜ் மீரா அம்மா, நீங்க இணையத்துல இருக்கீங்க, அரங்கத்திலயும் இருக்கீங்க. முன்னாடி ஒளி வாங்கி திறந்தீங்க, இப்ப திரும்பவும் மூடிட்டீங்க. நீங்க ஒளி வாங்கிய திறந்தாதான் நம்ம பதிவு செய்ய முடியும். பேசுங்கம்மா. வணக்கம் அம்மா, ஒரு நிமிடம் அம்மா. அடுத்ததாக திருக்குறள் ஆய்வாளர் கோ பங்கயம் அவர்களை தயாராக இருக்கும்படி தாழ்மையா கேட்டுக்கிறோம். நேரம் ஆயிட்டு இருக்கு, அதனால. ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய திருக்குறள் தூதர் குறள் ஞானி பேராசிரியர் முனைவர் கு மோகனராசு ஐயா அவர்களுக்கும் இந்த அவையிலே கலந்துள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த
2025ஆம் ஆண்டு பல செயற்பாடுகளில் நான் ஈடுபட்ட பொழுதும் குறிப்பிட்ட சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருக்குறள் தொடர்பாக கனடாவில் நடத்தப்பட்ட 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டிற்கு கட்டுரை வழங்கி அங்கே எனது உரையையும் நிகழ்த்தியுள்ளேன். திருக்குறள் உலக சாதனை மாநாட்டின் போது திருவள்ளுவரின் நாடு பற்றிய சிந்தனை என்ற தலைப்பில் கட்டுரை எழுதி அதனை அறிஞர் பெருமக்கள் முன்னிலையில் வாசித்து மகிழ்ந்தேன். உலக திருக்குறள் மையம் நடத்திய கட்டுரை கவிதை போட்டிகளில் பங்கு பெற்றி பரிசுகளும் விருதுகளும் பெற்றுள்ளேன். உலக திருக்குறள் மைய உறுப்பினர் மருத்துவர் செல்வி மிருகேசு அவர்களுக்கு அவரது நினைவாக கவிதை எழுதி வழங்கினேன். உலக திருக்குறள் மைய நிறுவனர்களுள் ஒருவராகிய திருக்குறள் ஆளுமை திருமதி சாந்தி மோகனராசு அவர்களின் நினைவு குறித்து கவிதை எழுதி வழங்கினேன். திருக்குறள் மையத்திற்கு திருக்குறள் தேசிய நூல் எனும் தலைப்பில் இசைப்பாடல் கவிதை வழங்கினேன். மேலும் தேசிய நூல் திருக்குறளா பகவத்கீதையா என்னும் தலைப்பிலே கட்டுரைகள் எழுதி வாசித்து அளித்து வருகின்றேன். திருக்குறள் மையம் நடத்துகின்ற கட்டுரை கவிதை போட்டிகளிலே பங்கு பெற்றி திருக்குறள் ஒப்பாய்வு செம்மல் என்ற விருதினையும் திருக்குறள் கவிதை செம்மல் என்ற விருதினையும் மேலும் சில விருதுகளையும் பெற்றதை மகிழ்வோடு இங்கு நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக திருக்குறள் ஆய்வாளர் கோ பங்கயம் அம்மா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டின் எனது திருக்குறள் பணிகள் 15/1/2025 திருவள்ளுவர் நாள் விழா அன்று நாமக்கல்லில் தலைமையேற்று மிக சிறப்பாக அந்த விழாவை நடத்தி முடித்தேன். செம்பதிப்பு குழுவில் உரை எழுதி முடித்தேன். 25/1/2025 அன்று உலக சாதனை 2 மாநாடுகள் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் நடத்த ஏற்பாடு செய்ததால் தகைசால் ஆளுமையர் விருது வழங்க பெற்றேன். உடைமைகள் சிந்தனைகள் திருவள்ளுவரின் உடைமைகள் சிந்தனைகள் என்ற தலைப்பில் வழிகாட்டு ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தேன். ஆக்கவியல் சிந்தனைகள் ஆய்வு கட்டுரைக்கு ஆய்வு பேரொளி விருது வழங்க பெற்றேன். சேலம் சுதந்திர இயக்கத்தில் திருக்குறள் ஆய்வுரை வழங்கி குறள் அரசி விருது வழங்க பெற்றேன். 2 கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் திருக்குறள் சார்ந்த சொற்பொழிவுகள் நிகழ்த்தியுள்ளேன். 24/8/2025 அன்று திருக்குறள் எழுச்சி மாநாட்டில் இசை செம்மல் விருது வழங்க பெற்றேன். மாணவர்களுக்கு திருக்குறள் நினைவாற்றல் பயிற்சி அளித்ததால் திருக்குறள் வளர் நல்லாசான் விருது வழங்க பெற்றேன். நூல்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டமைக்கு திருக்குறள் தொண்டர் விருது வழங்க பெற்றேன். ரிக்வேதமும் திருக்குறள் ஒப்பாய்வு ரிக்வேதமும் திருக்குறளும் ஒப்பாய்வு ஆய்வு சமர்ப்பித்ததால் ஆய்வு செம்மல் விருது மலர் கிரீடம் சந்தன மாலை அணிவிக்க பெற்றேன். முனைவர் பட்ட ஆய்வில் தேசிய நூல் திருக்குறளா பகவத்கீதையா என்று தொடர்ந்து ஆய்வுரை வழங்கப்பட்டு வருகிறது. 22/12/2025 அன்று எனது மாணவன் முதலாக 1330 குறட்பாக்களையும் முற்றோதல் செய்து சாதனை படைத்துள்ளார். அடுத்து உலகப்பாவை பேராசிரியர் கு மோகனராஜ் ஐயா அவர்கள் இயற்றிய உலகப்பாவை பாடல்களை மார்கழி மாதம் முழுவதும் 3 வருடங்களாக இசை வடிவில் பாடி சமர்ப்பித்துக் கொண்டுள்ளேன். இவ்வாறாக எனது திருக்குறள் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டுள்ளது என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக
திருக்குறள் சாதனையாளர், உலக திருக்குறள் மையத்தின் இணைப்பு வழங்குபவர், பெருந்தொண்டர் சிவலட்சுமி ரமேஷ்குமார் அவர்களை அழைக்கிறேன். ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். உலக திருக்குறள் மைய இணைய வழி கூட்டத்தில் தொடர்ந்து இணைப்பு கொடுத்தும், இணைய வழி மாநாடுகளை பொறுப்பேற்று இணைப்புரை, வரவேற்புரை, நன்றியுரை ஆற்றியும், திருக்குறள் ஆய்வாளர்களை இணைத்தும் தொண்டாற்றி வருகிறேன். திருக்குறள் தூதர் பட்டம் பெற்ற பின் திருக்குறள் வழியிலேயே எனது வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறேன். திருக்குறள் பரப்பியலை மாணவர்களிடையே கொண்டு செல்வதில் முக்கிய பங்காற்றி வருகிறேன். அந்த வகையில் உலக திருக்குறள் மையத்தின் நிறுவன தலைவர் பேராசிரியர் முனைவர் கு. மோகனராசு அவர்களின் தலைமையில் முதலாக இணைய வழியில் ஒரு குறள் ஒரு பொருள் சொல்லும் நிகழ்வு 2022 ஆண்டு அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விழுப்புரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு சாதனையாக காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை இடைவேளையின்றி தொடர்ந்து நடத்தி வந்தேன். மேலும் 133 அதிகாரம், 133 அரசு பள்ளி மாணவர்கள் என 2022 ஆண்டு திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட மாணவர்களை இணைய வழியில் இடைவேளையின்றி குறட்பாக்கள் கூறும் நிகழ்வு நடத்தினேன். இந்த இரு நிகழ்வானது த இந்து தமிழ் செய்தித்தாளில் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக திருக்குறள் மையம் மற்றும் த சென்னை சில்க்ஸ் விழுப்புரம் இணைந்து குறள் சொல்லுவோம் பரிசுகள் வெல்லுவோம் 2023 ஆண்டு த சென்னை சில்க்ஸ் விழுப்புரத்தில் நடைபெற்றது. அன்று சென்னை சில்க்ஸ் வந்தவர் அனைவரும் பரிசு பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பெரியகுப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 50 மாணவர்களை கொண்டு 1330 குறட்பாக்களையும் முற்றோதல் செய்யும் நிகழ்வை நடத்தினேன். 2024 ஆண்டு மாணவர்களுக்கு திருக்குறள் முற்றோதல் செய்த அனைத்து மாணவர்களுக்கும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் AJ மணிகண்ணன் அவர்கள் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். மேலும் ஒவ்வொரு மாநாட்டின் போதும் நூல் விற்பனையை பொறுப்பேற்று வரவு செலவு கணக்குகளை திறம்பட கையாண்டு ஒப்படைத்து வருகிறேன். செம்பதிப்பு குழுவில் இணைந்து தொடர்ந்து பயிற்சி பெற்று 2025 ஆகஸ்ட் மாநாட்டில் திருக்குறள் உரைநூலை வெளியிட்டேன். உலக பேரொளி திருவள்ளுவரை வணங்குகிறேன் என்ற தலைப்பில் எனது கவிதை சிறந்த கவிதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநாட்டில் கவிதை வாசிக்க வாய்ப்பும் வழங்கப்பட்டது. பேரங்கியூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் திருக்குறளியர் அணி உருவாக்கம் பெற்று மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்து வருகிறேன். எனது இல்லத்தில் திருவள்ளுவர் கோயில் அமைத்து தினமும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை திருக்குறள் பயிற்சி வகுப்பு நடத்தி கொண்டு வருகிறேன். கோடை காலத்தில் மே மாதம் முழுவதும் திருக்குறள் பயிற்சி வகுப்பு அனைத்து வகை மாணவர்களுக்கும் நடத்தி வருகிறேன். தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்திய திருக்குறள் திருப்பணிகள் பயிற்சி வகுப்பில் விழுப்புரத்தில் உள்ள கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவர் விடுதி, சிறுவர் சீர்திருத்த பள்ளி, சிறுவர் சீர்திருத்த பெண்கள் விடுதி, பெற்றோர்கள், பொதுமக்கள் என அனைவருக்கும் திருக்குறள் பயிற்சி அளித்தேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறிய அறிவிப்புமா, பதிவு செய்யாதீங்க. நாம் 8:30க்குள்